ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1710வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி அதன் 9ஆம் பத்தை நாம் அனுபவிக்க தொடங்க வேண்டும். அதிலே முதல் திருமொழி திருக்கண்ணங்குடி எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய ஒரு திருமொழியாகும். அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். திருக்கண்ணபுரத்தை அனுபவித்து அங்கிருந்து சென்று திருக்கண்ணங்குடியை அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார். தமிழ்நாட்டிலே 5 கிருஷ்ண திருத்தலங்கள் உள்ளன. அவற்றுள் இதுவும் ஒன்று. மற்றவை திருக்கண்ணமங்கை, திருக்கவித்தலம், திருக்கோவலூர், திருக்கண்ணபுரம். திருக்கண்ணங்குடியிலே லோகநாத பெருமாள் கோவில், அதைத்தான் இந்த திருமொழியிலே அனுபவிக்க இருக்கிறோம். திருக்கண்ணமங்கையிலே பக்தவச்சல பெருமாள், கபிஸ்தலத்திலே கஜேந்திரவரதர் கோவில், திருக்கோவிலூரிலே உலகளந்த பெருமாள் கோவில், திருக்கண்ணபுரத்திலே நீலமேக பெருமாள் கோயில் ஆக இந்த 5 கிருஷ்ண சேத்திரங்கள் இவை. பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் என்று நீர் பாடிய கவியை நீரே புகழும்படி கவி பாட வல்லீருமாயிருந்தீர். எம்பெருமான் சொல்கிறான் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய் என்று திருக்கண்ணபுர பதிகத்திலே நீர் பாடிய கவியை நீரே புகழும்படி கவி பாட வல்லீருமாயிருந்தீர். தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்று திருநெடுங்குந்தாண்டகத்திலே கூறியபடியே நாம் உகந்தருளியுள்ள திருத்தலங்கள் எங்கும் சென்று அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விருப்பமும் உமக்கு உண்டாகியிருக்கிறது. இங்கிருக்கும் நாட்களிலெல்லாம் வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நீர் மனதிலே விரும்பியபடியே கவிபாடி அடிமை செய்கிறீர். பின்பு இந்த உடல் கழியும் போது உம்மை பரமபதத்துக்கு கொண்டு சென்று அகமன்னம் 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 என்று தைத்திரிய உபனிஷத்திலே சொல்லப்பட்டபடி எம்பெருமானுக்கு நான் உணவு என்று நீர் பேசப்போகும் பேச்சினையும் பரமபதத்தில் கேட்க நாம் காத்திருக்கிறோம். எனவே உமக்கு ஓரிடத்திலும் ஒரு குறையும் இல்லை. நாம் உகந்திருக்கும் திருத்தலங்கள் எங்கும் வந்து கவி பாடும் என்று எம்பெருமான் ஆணையிட, தான் திருக்கண்ணங்குடியிலே நிற்கிற நிலையை காட்டி கொடுக்க கண்டு வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் என்கின்றபடியே நம்மை காப்பதில் நோக்குடையவராயிருக்கும் எம்பெருமானை திருப்பார்கடலில் வந்து கண் வளர்ந்தருளினவன் தானே இங்கே திருக்கண்ணங்குடியிலே வந்து அருகிலே அணியனாயிருக்கிறான் என்று அங்கே சென்று கவிபாடி அவனை நுகர்ந்து மகிழ்கிறார். அதாவது வாயால் செய்யத்தக்க திருத்தொண்டாகிய கவிபாட புகுந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் திருக்கண்ணங்குடியில் நிற்கிற நிலையை காட்டி கொடுக்க இவர் அங்கே சென்று கவிபாடி மகிழ்கிறார் என்பதுதான் பொருள். சோழ நாட்டு திருப்பதிகள் 40. அவற்றுள் ஒன்றான திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியிலே சிக்கல் என்னும் ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தின் வரலாறு கருட புராணம், நாரத புராணம் இந்த இரண்டிலுமே இந்த தலத்தின் மேன்மை பறக்க பேசப்படுகிறது. கருட புராணத்தின் 5வது அத்தியாயத்தில் 320 ஸ்லோகங்களில் இந்த தலம் பற்றிய விவரங்கள் அமைந்திருக்கின்றன என்று கூறப்படுகிறது. கிருஷ்ண பக்தியிலே வசிஷ்டர் மிகவும் சிறந்தவர். கிருஷ்ண பிரேமை வசிஷ்டாய நமக என்று சொல்வார்கள். வசிஷ்டர் வெண்ணையிலே கிருஷ்ணனை போல் விக்கிரகம் செய்து தமது பக்தியின் மேலிட்டால் அந்த வெண்ணெய் இளகி திரவமாகாமல்
கட்டி வைத்து திவ்யமங்கள விக்கிரகமாக செய்து அதிலே அதனை தியானத்தில் ஈடுபட்டு வழிபடுவாராம். இப்படி வெகுகாலம் செய்து வர இவரது பக்தியை மெச்சிய கிருஷ்ணன் ஒரு நாள் சிறு குழந்தையாக கோபாலனாக வடிவம் கொண்டு வசிஷ்டர் ஆராதனைக்கு செய்து கொண்டிருந்த வெண்ணையை அப்படியே எடுத்து விழுங்கிவிட்டு ஓட்டம் பிடிக்க இதனை கண்ட வசிஷ்டர் கோபாலனை அடே அடே என்று துரத்தி கொண்டே சென்றாராம். திருக்கண்ணங்குடியை கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ணனின் காடு என்று புராணம் குறிப்பிடுகிறது. இந்த கிருஷ்ணாரண்யத்தில் ஒரு மகிழ மரத்தடியிலே மகாவிஷ்ணுவை குறித்து எண்ணற்ற ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியில் கிருஷ்ணன் ஓடி வருவதை தமது ஞான திருஷ்டியால் உணர்ந்த ரிஷிகள் தமது பக்தி என்னும் பாசக்கயிற்றால் கண்ணனை கட்டுண்ண பண்ணி நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் பக்திக்கு கட்டுப்பட்டு நின்ற கண்ணன், வசிஷ்டன் என்னை இது துரத்தி கொண்டு வருகிறான், உங்களுக்கு வேண்டிய வரத்தை சீக்கிரம் கேளுங்கள் என்று அவசரமாக சொல்ல, அவர்களோ எங்களுக்கு காட்சி கொடுத்ததைப் போலவே இங்கேயே நின்று எப்பொழுதும் காட்சி தந்தருள வேண்டும் என்று உலகத்திற்காக, உலக மக்களுக்காக, அனைவருக்காகவும் காட்சி தரல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நின்ற வேணுகானனை ஒரு நிமிட நேரத்தில் ஓடி வந்த வசிஷ்டர் பார்த்து அவன் கண்ணன் என்று அறிந்து அவன் பாதார விந்தங்களிலே விழுந்து அதனை பற்றி கொண்டாராம். உடனே அங்கே கோபுரங்களும் விமானங்களும் உண்டாகி பிரம்மனும் தேவர்களும் வந்து பிரம்மோற்சவம் நடத்தினர் என்பது ஐதீகமாகும். கண்ணன் கட்டுண்டு நின்றபடியால் இத்தலம் கண்ணங்குடி என்றாயிற்று. கிருஷ்ணன் அர்ச்சை வடிவில் நின்ற காரணத்தினால் கிருஷ்ண சேத்திரம் ஆயிற்று. இங்கே மூலவர் லோகநாதன் சாம மாமேனி பெருமாள் என்பர், அதாவது சியாமளமேனி நீலமேக வண்ணன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் லோகநாயகி. உற்சவர் தாமோதர நாராயணன். ஸ்ரீதேவி பூதேவியுடன் இடது கையை இடுப்பிலே கொண்டு கிருஷ்ணன் கண்ணன் நிற்கும் கோலம் போல அமைந்திருப்பவர் உற்சவர். தாயார் அரவிந்த நாயகி. விமானம் உத்பலாவதக விமானம். தீர்த்தம் சிரவண புஷ்கரணி. பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சகல பாவங்களையும் போக்க வல்லதால் இந்த பெயர் பெற்றது இந்த புஷ்கரணி. இன்றும் காண்பதற்கு பேரெழில் வாய்ந்தது. தலவிருட்சம் மகிழமரம் வகுளம். காட்சி கண்டவர்கள் பிரம்மன், கௌதமர், உபரிசரவசு, வசிஷ்டர், பிருகு, மாடரர், திருமங்கையாழ்வார். சிறப்புகள். இந்த திருத்தலத்தை பற்றிய சில சிறப்புகளை பார்க்கலாம். கிருஷ்ணாரண்யம் என்று அழைக்கப்படும் இத்தலம் பஞ்சகிருஷ்ண சேத்திரங்களில் ஒன்று என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இதனை பஞ்சபத்ரா என்று புராணம் கூறுகிறது. ஆறு, காடு, நகரம், ஆலயம், தீர்த்தம் இந்த ஐந்தினாலும் புகழ்பெற்ற இடமாதலால் பஞ்சபத்ரா என்றாயிற்றாம். திருக்கண்ணங்குடி அருகில் உள்ள மற்ற 4 தலங்களையும் இதனுடன் சேர்த்து பஞ்சநாராயண ஸ்தலம் என்றும் வழங்குவர். அவையாவன: ஆபரணதாரி என்ற பதியில் ஆனந்த நாராயணன், பெரிய ஆலத்தூர் வரதநாராயணன், தேவூர் என்ற பதியில் தேவநாராயணன், கீவளூர் என்ற பகுதியிலே யாதவ நாராயணன், திருக்கண்ணங்குடியிலே தாமோதர நாராயணன் என்று இந்த 5 தலங்களும் சுமார் 6 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு உள்ளாகவே அமைந்திருக்கின்றன. தாயார் சந்நிதியில் உள்ள மூலவரும் உற்சவரும் ஒரே ஜாடையில் இருப்பது வேறெங்கும் காண முடியாத ஒரு அழகு ஆகும். மற்ற எல்லா திவ்ய தேசங்களிலும் 2 கரங்களையும் குவித்து வணங்கும் நிலையில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரைத்தான் காண முடியும். ஆனால் இங்கு 2 கைகளையும் கட்டிக்கொண்டு தரிசனம் தருகிறார் கருடன். இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளியுள்ள காட்சி என்று கூறுவார்கள். இங்குள்ள அழகிய சிரவண புஷ்கரணியின் தெற்கு கரையில் உள்ள கோவிலில் ஆதிப்பெருமாள் வீற்றிருந்த நிலையில் இருக்கிறார்.
இந்த கோவிலை பற்றிய ஆராய்ச்சி இன்றியமையாததாகும். இந்த தலத்தில் நடைபெறும் திருவிழாக்களில் திருநீர் அணி விழா என்பது மிகச்சிறப்பான ஒன்றாகும். இந்த விழாவில் பெருமாள் விபூதி அணிந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சி 3.25 நாழிகை தான் நடைபெறும். அனைவரும் விபூதி அணிந்தே வருவார்களாம். உபரிசரவசு மன்னனுக்காகவே இந்த விதம் செய்யப்பட்டது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் 10 பாடல்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள திவ்ய தேசமாகும் இது. மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் இப்பெருமானுடனும் இந்த தலத்தினுடனும் கொண்டிருக்கும் தொடர்பு எண்ணி எண்ணி வியக்கத்தக்கதாகும். போற்றி புகழ்ந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்றதாகும். காயாமகிழ், உறங்காப்புலி, ஊராக்கிணறு, தோலாவளக்கு திருக்கண்ணங்குடி என்று இந்த ஊரை பற்றி பழமொழி சொல்லுவார்கள். அவை என்னவென்று பார்க்கலாம். உறங்காப்புலி. திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்திலே ரங்கநாத பெருமாளிற்கு மதில் கட்டி கொண்டிருந்த காலத்திலே கட்டிடப்பணிக்கு கையிலே காசு இல்லாது போயிற்று. அப்போது நாகப்பட்டினத்திலே ஒரு புத்த விகாரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை ஒன்று இருக்கிறது. அந்த தங்கத்தை கொண்டு வந்தால் மதிலை கட்டி முடித்து விடலாம் என்று இவரது சீடர்கள் தெரிவித்தார்களாம். உடனே அவர் நாகப்பட்டினம் சென்று அந்த சிலையை பார்த்து, உனக்கு ஈயம், இரும்பு, மரம், பித்தளை, செம்பு போன்றவற்றால் சிலை செய்தால் ஆகாதா? பொன்னால் தான் செய்ய வேண்டுமா என்று அறம் பாடின மாத்திரத்திலே சிலையின் வடிவம் மட்டும் அப்படியே இருக்க சுற்றி வேயப்பட்ட தங்கம் மட்டும் பிதுங்கி கொண்டு வந்து விழுந்ததாக சொல்வார்கள். இதோ அந்த பாடல். ஈயத்தால் ஆகாதோ, இரும்பினால் ஆகாதோ, புயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ, ஈயத்தால் ஆகாதோ, இரும்பினால் ஆகாதோ, புயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ, பித்தளை நற்செம்புகளால் ஆகாதோ, மாய பொன்னும் வேண்டுமோ மதித்துன்னை பண்ணுகைக்கே என்று அறம் பாடினாராம். அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்திற்கு செல்ல இந்த ஊரின் வழியாக வந்தார். திருக்கண்ணங்குடி வரும்பொழுது நடந்த கால்கள் நொந்ததால் சாலையோரத்தில் நாற்று நடுவதற்காக அடித்து பண்படுத்தப்பட்ட சேரும் சகதியும் நிறைந்த நிலத்திலே அந்த தங்கத்தை புதைத்து வைத்துவிட்டு சாலையோரம் இருந்த புளிய மரத்தின் அடியில் சற்றே படுத்து உறங்க எண்ணினார். அப்போது அந்த புளிய மரத்தை பார்த்து, நான் அயர்ந்து தூங்கினாலும் நீ தூங்கிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அயர்ந்து தூங்கிவிட்டார். மறுநாள் விடிந்த பொழுது வயலுக்கு சொந்தக்காரன் ஏர்கட்டி உள்ள ஆரம்பிக்க இந்த புளிய மரம் தனது இலைகள் முழுவதையும் திருமங்கை ஆழ்வார் மேல் உதிர்த்து விட்டதாம். சற்றே புல்லரித்த நிலையில் எழுந்த திருமங்கை ஆழ்வார் அந்த புளிய மரத்தை பார்த்து, உறங்கா புளியே நீ வாழ்க என்று கூறினாராம். அந்த உறங்கா புலி இப்போது திருக்கண்ணங்குடியில் இல்லை. அந்த இடத்தில் வயலும் சிறு மேடும் தான் இருக்கிறது. ஆனால் உறங்கா புலி இருந்த இடத்தை இன்றும் நாம் காணலாம். அத்துடன் இந்த ஊரில் உள்ள புளிய மரங்கள் சற்றே வித்தியாசமானதாகவும் வேறுபட்ட நிலையிலும் தெரிவது கண்கூடு. அடுத்தது தோலா வழக்கு. உறங்கா புலியே நீ வாழ்க என்று கூறிய திருமங்கை நிலச்சொந்தக்காரனை பார்த்து, ஏய் நீ உழக்கூடாது, இது எனது நிலம் என்று சொல்ல, அவனோ பரம்பரையாக இது எனது நிலமாயிற்றே, நீ யார்? திடீரென்று வந்து என்னை உழக்கூடாது என்று சொல்கிறாயே, நீ யார் என்று கேட்க, திருமங்கையும் நானும் அதைத்தான் கேட்கிறேன், இது எனது நிலம், நீ யார் என்று திரும்பி கேட்டார். இப்படியாக வாதம் முற்றி ஊர் பஞ்சாயத்தாரிடம் வழக்காக வந்து நின்றது. நிலத்து சொந்தக்காரன் தனது உரிமை பட்டாவை பஞ்சாயத்தாரிடம் காட்டினார். இப்போது நீர் என்ன சொல்கிறீர் என்று பஞ்சாயத்தார் திருமங்கையை கேட்டனர். அதற்கு அவர், எனது பட்டா ஸ்ரீரங்கத்தில் உள்ளது, இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், இங்கு தங்கியிருந்து விட்டு நாளை சென்று நானும் உரிமை பட்டயம் கொண்டு வருகிறேன் என்றார். ஊர் பஞ்சாயத்தும் இதை ஒத்துக்கொண்டது. அன்று முதல் இன்று வரை அந்த ஊரிலே எந்த வழக்கு ஏற்பட்டாலும் சரியான தீர்ப்பு இல்லாமல்
தேரா வழக்காகவே இருந்து வருகிறது. தோலா வழக்காக அல்லது தீராத வழக்காகவே இருக்கிறது. முடிவில்லாத வழக்காக இருந்து கொண்டே வருகிறதாம். இன்றும் இங்குள்ள பெரியவர்கள் இது எங்களுக்கு பழக்கமாகிவிட்டது, எந்த வழக்கு ஆரம்பித்தாலும் சாமானியத்தில் முடிவதில்லை என்று ஒத்துக்கொள்கின்றனர். எனவே தேரா வழக்கு திருக்கண்ணங்குடி என்றும் இந்த ஊரை கூறுவது உண்டு. ஊரா கிணறு. இன்று ஒரு நாள் இங்கு தங்குவதற்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டு அங்கே தங்கியிருந்த திருமங்கை ஆழ்வாருக்கு சில மணி நேரத்திலே தாகம் எடுக்கவே அந்த ஊர் கிணற்றடியில் நீர் இறைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். இவன் நிலத்துக்கு தாவா செய்தது போல நம் பானைக்கும் தாவா செய்து விட்டால் என்ன செய்வது என்று எண்ணி அந்த பெண்மணி தண்ணீர் தர முடியாது என்று மறுத்துவிட்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு கோபம். உடனே இந்த ஊரின் கிணறுகளில் தண்ணீர் ஊறாமல் போக கடவுது என்று சபித்து விட்டாராம். இன்றும் இந்த ஊர் கிணறுகளில் தண்ணீர் சரியாக ஊறுவதில்லை. அப்படியே தண்ணீர் இருந்தாலும் அதுவும் உப்பாகத்தான் உள்ளது. இதை இன்றும் நேரடியாக சென்றால் காணலாம். அரசாங்கத்திலிருந்து வெகு ஆழமாக தோண்டி நல்ல தண்ணீருக்காக மேல்நிலை தொட்டி அமைக்க அதுவும் உப்பாய் போய்விட்டது. இப்போது உள்ள கோவிலுக்குள் இறைவனின் திருமஞ்சனத்திற்காக தண்ணீர் எடுக்கப்படும் மடப்பள்ளி கிணற்றில் மட்டும் சற்று நல்ல நீர் உள்ளது. விடிந்தால் எல்லோரும் இங்கு வந்து தண்ணீர் எடுத்து செல்லும் நிலையே இன்றும் உள்ளதாக சொல்லுகிறார்கள். எனவே ஊரா கிணறு திருக்கண்ணங்குடி என்பது சாலவும் பொருந்தும். அடுத்து காயா மகிழ். ஊரா கிணறாக கடவது என்று சவித்துவிட்டு மிகுந்த பசி மயக்கத்தோடு அங்கிருந்த மகிழ மரத்தடியில் அயர்ந்து அமர்ந்தார் திருமங்கை. அப்போது ஸ்ரீமன் நாராயணனே தீர்த்த பிரசாதத்தோடு வந்து இவரை தட்டி எழுப்பி, நீர் யார் என்று கேட்க, நான் ஒரு வழிப்போக்கன் என்றார் திருமங்கை. வழிப்போக்கரா? சரி, பசிமயக்கத்தோடு இருப்பது போல் தெரிகிறது, முதலில் இதை சாப்பிடும் என்று தன்னிடமிருந்து பிரசாதத்தை கொடுக்க, தன்னை மறந்த நிலையில் அந்த உணவை உண்டுவிட்டு ஏறிட்டு பார்த்தார் திருமங்கை. தனக்கு உணவு கொடுத்தவனை எங்கும் காணவில்லை. பேராச்சரியப்பட்டு எல்லாம் அவன் திருவுள்ளம் என்று எண்ணி தனது பசியை போக்கி களைப்பையும் நீக்க காரணமாய் இருந்த மகிழ மரத்தை பார்த்து, நீ என்றும் காய்ந்து போகாத, அதாவது காயாத மரமாக பசுமையுடையதாகவும் இளமை குன்றாமலும் இரு என்று வாழ்த்தினார். இந்த காயா மகிழ் சமீப காலம் வரை இருந்து புயலிலே அழிந்து பட்டதாம். இப்போது இந்த இடத்தில் புதியதாக மகிழமரம் ஒன்றை நட்டு வைத்திருக்கின்றனர். அதுவும் நன்றாக வளர்ந்து பார்ப்பதற்கு பசுமையோடு காயா மகிழ மரமாக இருந்து கொண்டிருக்கிறது. கோவிலுக்கு பின்புறம் திருமங்கையின் வரலாற்றை நினைவு கூறும் அழியா சின்னமாக நின்று கொண்டிருக்கிறது இந்த மரம். காயாமகளின் கீழே இருந்து பசி தீர்ந்த திருமங்கை இரவோடு இரவாக தங்கத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் திரும்பிவிட்டார். திருக்கண்ணங்குடியை விட்டு செல்லும் போதும் தனது பசி தீர்த்தவன் யார் என்ற ஐயம் திருமங்கையின் நெஞ்சை வருடிக்கொண்டே இருக்க, நடுவழியில் இவரை யாரோ ஒருவன் மறிக்க, யார் என்று திருமங்கை ஆழ்வார் கேட்க, நான் தலையாரி என்று அவன் சொல்ல, அருகில் வந்து சற்றே உற்று நோக்கிய திருமங்கைக்கு அவனிடம் சங்கு சக்கரம் தெரிந்து மறைய, வழிப்போக்கன் என்று நாம் கூறியதால் வழிப்போக்கனாகவே வந்து தலையாரி என்று சொல்லி கண்ணங்குடியானே காட்சி கொடுத்தான், உண்டியும் அவனே கொடுத்தான் என்று தெரிந்து தெளிவிசும்பு சேர்வார் தெப்ப தேஜசுடன் தென்னரங்கம் வந்தடைந்தார் திருமங்கை என்பது ஐதீகமாகும். இந்த திருக்கண்ணங்குடி திவ்ய தேசத்தை பற்றிய 10 பாசுரங்கள், அவற்றை நாளை முதல் அனுபவிக்கலாம். அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.